Tnpsc JDO 2021 part 4 ஓகேங்களா வாங்க பார்க்கலாம். A frame in which number of members is less than 2j minus 3 அப்போ என்னது deficient frame, greater than 2j minus 3 னா என்னது redundant frame, equal to 2j minus 3 னா என்னது perfect frame. அடுத்து ஒரு shaft இருக்கு, subject to torsion. shaftனா எப்படி இருக்கும், இப்படி இருக்குங்களா, subject to torsion. அப்போ the shear force induced in shaft என்ன சொல்றாங்க, shear force எப்படி இருக்கும், 0 at the center ஓகேங்களா, 0 at the center, maximum at the circumference. எல்லாருக்கும் தெரியும் ஒரு shaft இருக்கு, subject to torsion, the shear force induced in the shaft varies என்னது 0 at the center, maximum at the circumference. ஓகேவா. அடுத்து the stress induced in rectangular beam. சரியா, stress induced in the rectangular beam below neutral axis tensile. அப்போ மேலே என்னது கம்ப்ரெஷன். ஓகே, மேலே என்னது கம்ப்ரெஷன். அடுத்து circular beam இருக்கு of uniform strength. Circular beams of uniform strength can be made by varying diameter. என்ன சொல்றாங்க, can be made by varying diameter in such a way that m by z. நமக்கு தெரியும் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னா என்னது, கிராஸ் செக்ஷன் மாறிட்டே இருக்கும். பீமில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வேற வரியா இருக்கு, பீமில் என்ன சொல்றாங்க, யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வேற வரியா இருக்குன்னா என்ன சொல்றாங்க, கிராஸ் செக்ஷன் வேரியா இருக்கு. ஆனால் எது கிராஸ் செக்ஷன் வேரியா இருந்தாலும் m by z கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அடுத்து radius of gyration of circular section. radius of gyration of circular section எவ்வளோ சொல்கிறாங்க, d by 4. radius of gyration of circular section என்னது, d by 4. அடுத்து moment of inertia of a circular section about xx axis. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, moment of inertia of circular section about xx axis என்னது, pi d power 4 by 64. pi d power 4 by 64. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டாஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து எலாங்கேஷன் ஆஃப் என்னது பிளாஸ்டிக் பார் ஹேவிங் வேல்யூ 8.4. ஓகேங்களா, இது என்ன பண்ணும், பி இன்ட்டு எல் பை ஏ இன்ட்டு இ. இதான ஃபார்முலா. பி வேல்யூ என்ன, 50 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் இன்ட்டு 1000 mm பை 8.4 இன்ட்டு 10⁻7. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணால் 0.595 வரும். ஓகேவா. அடுத்து த ஷாஃப்ட் ஆர் டிசைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஷாஃப்ட்டுங்கிறத எதை வச்சு தான் டிசைன் பண்ணுவோம், ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி. என்னது, ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி. ஓகேங்களா, ஷாஃப்ட்ஸ் ஆர் டிசைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி. அடுத்து டேஷ் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, இஸ் த டிஃபார்மேஷன் ஆஃப் த பார் பர் யூனிட் லென்த் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன சொல்கிறாங்க, எந்த ஸ்ட்ரெயின், லென்த் யூனிட் லென்த்னா என்னது, லீனியர். லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் த டிஃபார்மேஷன் ஆஃப் த பார் பர் யூனிட் லென்த் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அடுத்து ஒரு காம்போசிட் செக்ஷன் இருக்கு, அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கு. த ஸ்ட்ரெஸ் இன் ஆல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் என்னவா தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டீல் இருக்கு, காப்பர் இருக்கு, பிராஸ் இருக்கு, ஸ்டீல் ஏதோ ஒரு எக்ஸுங்கிற மெட்டீரியல் வச்சுக்கலாம். சரிங்களா, இது ஒரு காம்போசிட் செக்ஷன். இதில் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தா ஒவ்வொன்றிலையும் என்னவா தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து த சன் ஹேஸ் லெஸ் எஃபெக்ட் ஆன் த டைட்ஸ். இப்போ கடலில் அலை இருக்கா, அதில் சன்னோட எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது என்ன தான் இருக்குது, 3 விட கம்மியாக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணுறாங்க, 3 விட கம்மியாக இருக்கும். ஆஃப் இட்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த். என்ன சொல்கிறாங்க, ஆஃப் இட்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த். ஓகேங்களா. அடுத்து ரிமோட் சென்சிங்னா என்ன சொல்கிறாங்க, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் பீயிங் இன் கான்டாக்ட் வித் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, ரிமோட் சென்சிங்னா என்னது, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் பீயிங் இன் கான்டாக்ட் வித் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து the vertical distance between midpoint of the curve to midpoint of long chord. இங்கே பாருங்க, இப்படி இருக்கா, midpoint of the curve இதா, midpoint of long chord இருக்கா, இதோட பேர் என்ன, mid ordinate. என்னது இதோட பேர், mid ordinate. அடுத்து the desirable multiplying constant. multiplying constant எவ்வளோ இருக்கணும், 100 இருக்கணும். additive constant 0வா இருக்கணும் டாக்கியோமீட்டருக்கு. ஓகேவா. the desirable multiplying constant 100, additive constant 0. அடுத்து வெர்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார். மூவபிள் ஹேரில் எது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குமா, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இங்கே ஒரு கோடு, இங்கே மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு இருக்குமா. சரிங்களா, அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஹேர் மூவ் ஆகிக்கலான்னு வருது. அப்போ ஸ்டாஃப் இன்டர்செப்ட் தான் இது 3 மீட்டர்னு நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெர்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாரில் மூவபிள் ஹேர் மெத்தடில் எது, ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இஸ் மேட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்டாஃப் இன்டர்செப்டை தான் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக போடுறோம். அடுத்து கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸை என்னன்னு சொல்கிறாங்க, டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா, கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸை என்னன்னு சொல்கிறாங்க,
டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா, கன்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். அடுத்து யூஸ் ஆஃப் கான்டூர் மேப். கான்டூர் மேப்பை இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன், எதுக்காக, டோப்போகிராஃபி ஆஃப் ஏரியா. யூஸ் ஆஃப் கான்டூர் மேப் எதுக்கு, டோப்போகிராஃபி ஆஃப் ஏரியா. அடுத்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் 0 டிகிரியும் ஆர் 360 டிகிரியும், சரியா, 0 டிகிரியும் ஆர் 360 டிகிரியும் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சவுத் எண்ட். இது நார்த் எண்டா, இது சவுத் எண்டு. 0 ஆர் 360 டிகிரி எங்கே இருக்கும், சவுத் எண்டில் தான் இருக்கும். அடுத்து சர்வேயர் செயின்க்கு இன்னொரு பேர் என்ன, கண்டர் செயின். சர்வேயர் செயின்க்கு இன்னொரு பேர் என்ன, கண்டர் செயின். அடுத்து இந்த அப்டக்கல் விச் அப்ஸ்ட்ரக்ட் செயினிங். செயினிங் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இங்கே 6 இருக்குன்னு வைங்களேன், இங்கிட்ட இருந்து இந்த எண்டுக்கு செயின் போட முடியாது, ஆனால் அந்த சைடு இருக்கிறது என்னன்னு பார்க்க முடியும். அதான் என்னது, ரிவர். என்னது, ரிவர். அடுத்து த டிஸ்சார்ஜ் ஆஃப் டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஓகேவா, டபுள் ஆக்டிங். ஓகேங்களா, டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வித் ஏரியா ஏ, லென்த் எல், கிராங்க் ஸ்பீடு என்னது 2 × ALN/60. ஓகேங்களா, டபுள்னா என்னது 2 × ALN/60. அடுத்து த டிஸ்சார்ஜ் த்ரூ ரெக்டாங்குலர் சேனல் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு D/2. அடுத்து பாருங்க, த டிஸ்சார்ஜ் த்ரூ இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல். இன்டர்னல் மவுத் பீஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், சரிங்களா. த டிஸ்சார்ஜ் த்ரூ த இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல்னா என்னது, 0.707 A√2GH. த டிஸ்சார்ஜ் த்ரூ த இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல்னா என்னது, 0.707 A√2GH. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரன்னிங் ஃபுல். ரன்னிங் ஃபுல்லுக்கு தான் இன்டர்னல் மவுத் பீஸ், ரன்னிங் ஃபுல்லுக்கு 0.707. த லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் வேரிஸ். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ஃபார் லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் வேரிஸ். எதை பொறுத்து மாறும், டைரக்ட்லி ஆஸ் வெலாசிட்டியும் வருது, ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி வருது. ஓகேவா, 4FLV²/2GD ஐ திங்க் ஸோ, இதான் நினைக்கிறேன். டைரக்ட்லி ஆஸ் வெலாசிட்டி வரும், ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி தான் அக்யூரேட்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்ப்போம். அடுத்து த கோஎஃபிஷியன்ட் ஆஃப், பாருங்க அதே கொஸ்டின் வருது, இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல் என்னது, 0.707. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் இன்டர்னல் மவுத் பீஸ் ரன்னிங் ஃபுல் எவ்வளோ, 0.707. அடுத்து த லாஸ் ஆஃப் ஹெட்டு டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் பைப். பைப் இப்படி போயிட்டு இருக்குது, சடனாக கான்ட்ராக்ட் ஆகுது, அதான் என்னது, V²/2G 1/cc - 1 அடுத்து அந்த லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் டியூ டு டார்சிஸ் ஃபார்முலா என்னது, 4FLV²/2 × G × D. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னது, ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த். ஓகேவா. அடுத்து த ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பீசோமீட்டர் டியூப். சரியா, என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட். ஒரு லிக்விட் இருக்கு, அதோட ப்ரெஷர் வந்து பீசோமீட்டரில் மெஷர் பண்ணுறாங்கல்ல, அது என்ன ப்ரெஷரு, காஜ் ப்ரெஷர். ஓகேவா, இந்த ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பீசோமீட்டர் தான் என்னது, காஜ் ப்ரெஷர். அடுத்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை என்னன்னு சொல்கிறாங்க, பேரோமெட்ரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை என்னன்னு சொல்கிறாங்க, பேரோமெட்ரிக் ப்ரெஷர். அடுத்து த இம்பேக்ட் ஆஃப் டிசாஸ்டரோட இம்பேக்ட் என்ன இருக்கும், சோஷியல், எக்கனாமிக்கல், ஹெல்த். சோஷியலாகவும் இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். அடுத்து ப்ரெசன்ட் வேல்யூ இண்டெக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், சரிங்களா. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ. ப்ரெசன்ட் வேல்யூவில் எதை பண்ணுறோம், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ வரும், இங்கே அவுட்ஃப்ளோ எவ்வளோ போகும். ஓகேவா, இன்ஃப்ளோ பை அவுட்ஃப்ளோ. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். present value index na present value of future cash inflow by present value of future cash outflow. அடுத்து when rates are being fixed per unit quantity, இங்கே கொஷின் கொடுத்துட்டாங்க, இங்கே ஷார்ட்கட் கொடுத்துட்டாங்க, of each items of work and agreed by the contractor. யூனிட் குவான்டிட்டினானது யூனிட் ரேட் கான்ட்ராக்ட், யூனிட் குவான்டிட்டினானது யூனிட் ரேட் கான்ட்ராக்ட். அடுத்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன இருக்கணும், ஜீரோ ஃப்ளோட் இருக்கணும். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன இருக்கணும், ஜீரோ ஃப்ளோட் இருக்கணும். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஜீரோ ஃப்ளோட். அடுத்து ஜீரோ ஃப்ளோட் ஃபார் எனி ஆக்டிவிட்டினா என்னது, அது கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பாருங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் இன்டர்லிங்காக வருதா. அடுத்து வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ரெக்வயர்டு ஃபார் 1 மீட்டர் கியூபு கான்கிரீட் வித் 1:5:10 ப்ரொபோர்ஷன் யூஸிங் 40 mm அக்ரிகேட். இது நான் இந்த வீடியோவில் சொல்லலை,
அடுத்த வீடியோவில் இந்த கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போகிறேன். ஓகேங்களா? அடுத்து த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஹெட் ஆஃப், ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டு டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் ஈச் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் என்னது? சீஃப் இன்ஜினியர். யார்? சீஃப் இன்ஜினியர். அடுத்து அனிமேஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்னது? அனிமேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சைமுலேஷன் மாடல். எதுக்கு? சைமுலேஷன் மாடல். அடுத்து த குட் பிளானிங் ஆஃப் அ சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். குட் பிளானிங் ஆஃப் அ சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் எதை பொறுத்து தான் இருக்குது? ப்ராப்பர் டிசைனை பொறுத்து தான் இருக்குது. சரியா? த குட் பிளானிங் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது? ப்ராப்பர் டிசைன். ஓகேங்களா? அடுத்து த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர் டிசைன். ஓகே, அடுத்து போகலாம். சாரி, த ஃபண்டமெண்டல் மேனேஜரிக்கல் ஃபங்க்ஷன் விச் இன்வால்வ்ஸ் ரிவ்யூவிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கெடியூல் அண்ட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். பாருங்களேன், இப்போ 10 டேஸில் வேலையை முடிக்கிறோம்னு சொல்கிறோம். 8th டே வந்து 8th டே வேலையை 8th டே வரை ஃபில் பண்ணாமல் 6th டே தான் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ப்ராஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸ்கெடியூலும் பிளானிங்கும் என்னது? ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. சரியா? ஆனால் கண்ட்ரோலிங்கிறது நடக்கிறப்ப இருக்கிறது. அடுத்து calculate the quantity of plastering of wall having length 4 into 3 meter. 2 faces னாங்க. 4 into 3 என்னது? 12 meter. 2 faces என்னது? 24 square meter. அடுத்து name the formula to calculate the volume of the earthwork from contour plan. சரிங்களா? ஒரு ஃபார்முலா இருக்குது. வால்யூம் ஆஃப் எர்த்வொர்க்குக்காக இருக்குது. கான்டூர் பிளான் ஃபார் ஃபில்லிங் டிப்ரெஷன் ஆர் பாண்ட் ஃபார் கட்டிங் அ ஹில்லாக் என்னது? பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. என்னது? பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் ஜென்ரல் ஓவர் ஹெட். ஜென்ரல் ஓவர் ஹெட்னா என்னது? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் ஓவர் ஹெட்னா என்னது? ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அடுத்து த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த்வொர்க் இன் ஹார்டு சாயில்னா என்னது? கியூபிக் மீட்டர். என்னது? ஹார்டு சாயில் இது ஒன்று ஒன்றாங்க கியூபிக் மீட்டர். அடுத்து தம் ரூல் ஃபார் சிமெண்ட். இது ஸ்டாண்டர்ட் டேட்டா தான், 240 kg. ஓகேவா? வாட் இஸ் த சிமெண்ட் ரெக்வயர்ட் இன் கேஜி யூசிங் தம் ரூல் ஃபார் சிமெண்ட் மிக்சர் 1:6:1. முடிஞ்சால் இதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். அந்த முன்னாடி இருக்க கொஸ்டின் ஷியோராக நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அடுத்ததில். அடுத்து வெயிட் ஆஃப் 1 bag ஆஃப் சிமெண்ட் என்னது? 50 kg. அடுத்து யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஃபார் பிரிக் மெட்டீரியல் இன் மெட்ரிக் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க? சென்டிமீட்டர். ஓகேங்களா? என்னது? சென்டிமீட்டர். அடுத்து த பிரிக் ஒர்க் இஸ் நாட் மெஷர்ட் இன் கியூபிக் மீட்டர். அது என்னது? ஹாஃப் பிரிக் வால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஹாஃப் பிரிக் வால். த குவான்டிட்டி ஆஃப் வுட் ஃபார் த ஷட்டர்ஸ் ஆஃப் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இஸ் கால்குலேட்டட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு என்ன சொல்கிறாங்க? மீட்டர் ஸ்கொயர். அடுத்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹாஃப் பிரிக் வால்? பாருங்க, ரிப்பீட் ஆகுது, மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சு.